வணக்கம் மக்களே, நான் உங்கள் கார்த்திக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பழனி. இன்னைக்கு நம்ம நெய்க்காரப்பட்டியில் இருக்க பிஆர்ஜி ஸ்கூலோட உணவே மருந்து மனிதா திருந்துங்கிற கான்செப்டில் நடந்துட்டு இருக்க ஒரு மாபெரும் திருவிழாக்கு தான் வந்திருக்கோம். ஸ்கூலில் நடக்கிற அந்த திருவிழாக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களோட பெர்ஃபார்மன்ஸான ஜெண்டை மேளம், அதுக்கடுத்து ட்ரம் செட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டமான ஃபீலிங் வந்து நமக்கு கொடுத்துருச்சுங்க. இந்த கண்காட்சி அப்படிங்கிறது வந்து இயற்கை சார்ந்த உணவு, இயற்கை சார்ந்த விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு விஷயங்களையும் அடிப்படையாக வச்சு அமைச்சிருந்தாங்க. இப்போ நாம் நுழையும் போதே உள்ளுக்குள்ள உங்களுக்கு அந்த இசை வாத்தியங்களோட வரவேற்று, அதுக்கடுத்து நம்ம வந்தோடனையும் குழந்தைகள் மாணவ செல்வங்களுடைய 7 மாநிலங்களுக்கான உணவு, உடை, கலாச்சாரம் அந்த பேசிஸில் வந்து ஒரு ஷோ ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ எல்லா ஸ்டேட்லேயும் என்னென்ன மாதிரியான கட்டிடக்கலைகள் இருக்குது, என்ன மாதிரியான கல்ச்சர்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, முக்கியமாக என்ன மாதிரியான உணவு முறைகள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்குது, அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் என்ன டிஃப்ரென்சியேஷன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஸ்டால் போட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வச்சுருந்தாங்க. இந்த திருவிழாவில் கிட்டத்தட்ட 4000 மாணவ மாணவிகள் பங்கேற்றாங்க. இது எல்லாமே வந்து ஸ்ரீ ரேணுகா தேவி கல்வி குழுமங்களுடைய அந்த ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அந்த கல்வி குழுமங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பிஆர்ஜி ஒரு மாபெரும் அங்கமாக இருக்குது. அது போக எஸ்ஆர்டி, அது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர்ஐஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கல்வி குழுமங்கள் மிகப்பெரிய பாரம்பரியம் கொண்ட இந்த கல்வி குழுமத்தில் இந்த மாதிரியான ஒரு மாபெரும் திருவிழா 2ஆம் முறை நடக்குது. இதுக்கு முன்னாடி 2019 நடந்ததுங்க. அதை தொடர்ந்து இப்போ 2024 பிப்ரவரியில் வந்து இதை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த எக்ஸிபிஷன் அண்ட் திருவிழா எங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னா பிஆர்ஜி ஸ்கூல் கேம்பஸ் நெய்க்காரப்பட்டியில் நடந்துட்டு இருக்குங்க. இவங்களோட மற்ற கல்வி நிறுவனங்கள் வந்து என்னென்ன, அது வந்து நீங்கள் ஷார்ட் ஃபார்மில் சொன்ன தெரியாதவங்களுக்காக ஃபுல் ஃபார்மில் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸ்ரீ ரேணுகா தேவி துவக்கப்பள்ளி, ஸ்ரீ ரேணுகா தேவி மேல்நிலைப்பள்ளி, அதுக்கடுத்து வந்து ராமச்சந்திரா இன்டர்நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூல், பிஆர்ஜி வேலப்ப நாயுடு மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. அதில் தான் நாம் வந்து இப்போ குழந்தைகளுடைய அவங்களோட அந்த டிஸ்பிளே, அவங்களோட திறமைகளை எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் இப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுடைய அண்டை மாநிலங்களான 7 மாநிலங்களுடைய உணவு முறை, உணவு சார்ந்த கலாச்சாரம், பண்பாடு, அவங்களோட மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறக்கே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்களுடைய பங்களிப்பை இந்த கண்காட்சியில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும் முயற்சி எடுத்திருக்கிறாங்க இந்த நிறுவனம். எல்லாருமே அவங்க வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொரு ஐட்டமாக கொண்டு வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் முகத்துலேயுமே அப்படி ஒரு சந்தோஷம். யார்கிட்ட கேட்டாலும் அந்த டீட்டெயிலை வந்து பக்குவமாக சொல்கிறாங்க. நல்லா கோஆர்டினேட் பண்ணியிருந்தாங்க. அங்கே இருந்த டீச்சர்ஸ் ஆகட்டும், இந்த ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர்ஸ் ஆகட்டும், உள்ளே வந்த பொதுமக்கள், கெஸ்ட்டு எல்லாரையுமே அவ்வளவு புன்னகையோடு உள்ள வரவேற்ற அந்த விஷயமே மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. ஆரம்பமே அமர்க்களம் இந்த கண்காட்சியில் அப்படின்னு சொல்லலாம். இந்த கலாச்சார கண்காட்சியிலிருந்து அடுத்து அப்படியே உள்ளே போனோம்னா உள்ள ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் வந்து சின்ன குட்டி குட்டி மாணவ செல்வங்களுடைய அவங்களோட கைவனத்தில் வரைஞ்ச ஒவ்வொரு நாட்டுடைய தேசிய கொடி மற்றும் அந்த நாட்டுடைய பெயர்களை வச்சுக்கிட்டு அவங்க வந்து உட்காந்து வர்றவங்களெல்லாம் விஷ் பண்ணி என்னங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த கண்காட்சி அப்படிங்கிறத வந்து இது என்ன கான்செப்டில் பண்ணியிருந்தாங்கன்னா, உணவே மருந்து மனிதா திருந்து அப்படிங்கிற அடிப்படையில் நார்மலாக ஒரு ஸ்டேஜ் போட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் எல்லா பக்கமும் நடத்துவாங்க. ஆனால் இது வந்து திருவிழா மாதிரி வடிவமைச்சிருந்தாங்க இந்த மொத்த நிகழ்ச்சியுமே.
இப்போ நாம் இங்கே வந்து இந்த கிளாஸ் ரூமில் இந்த டிஸ்பிளேவெல்லாம் பார்த்துட்டு இருக்க இதே நேரத்தில் கிரவுண்டில் வந்து மெயின் கிரவுண்டில் ஸ்டேஜில் ஒரு ப்ரோக்ராம் நடக்கும். ப்ளே கிரவுண்டில் வந்து சில நடன நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி அங்கங்கே நீங்கள் ஒரு மாரியம்மன் கோயில் திருவிழாக்கு நீங்கள் போனீங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடக்கும், ஒரு ஆட்னாந்தூர் சுற்றுவாங்க, நடந்து போயிட்டு இருப்பாங்க, கோயிலுக்குள்ளே பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி டோட்டல் ஸ்கூல்லையுமே உங்களுக்கு எல்லா பக்கமும் ஃபங்க்ஷன் நடக்கும். நீங்கள் எந்த இடத்துல போய் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வேணாலும் நீங்கள் நின்று வந்து பார்த்து ரசிச்சுட்டு வரலாம். அப்படி ஒரு பிரமாதமான ஏற்பாடை வந்து இன்றைக்கி பண்ணியிருந்தாங்க. அதுவே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அங்கே உள்ள என்ட்ரன்ஸ்லேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்க, நடனம் ஆடுறவங்க, பாட்டு பாடுறவங்கன்னு சொல்லிட்டு கும்மி அடிக்கிறவங்கன்னு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லா மக்களும் பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காக தொடர்ந்து அந்த அவங்களுடைய நிகழ்வுகளை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எந்த ஒரு முகசுளிப்பும் இல்லாமல் அவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். பார்க்குறக்கே பிரமிப்பாகவும் ஒரு ஆர்ப்பரிப்பாகவுமே இருந்தது. உண்மையிலேயே ஒரு திருவிழா மனப்பான்மைங்கிறது இன்னைக்கு நடந்த இந்த கண்காட்சிக்குள்ளே வரும்போது ஏற்பட்டதை சொல்லியே ஆகணுங்க. ஸோ இப்போ நாம் அந்த ஃப்ளாக் ஷோ, அந்த எல்லா நாட்டுடைய கொடி அதை எல்லாமே பார்த்துட்டு வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா மாணவிகளுடைய கும்மி பாட்டு நிகழ்வு நடந்ததுங்க. அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. கும்மி பாட்டு எப்படி இருந்ததுங்க, பிரமாதமாக இருந்ததா? ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே போனோம்னா அடுத்த பிளாக் வந்துருங்க. அதுக்குள்ளே ஒவ்வொரு கிளாஸ்க்குள்ளேயும் ஒரு விஷயங்களை வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஒரு கிளாஸ் ரூமும் ஒரு பிளாக்குக்கு வெளியிலையும் இந்த பக்கம் 4 ஸ்டூடெண்ட்ஸ், அந்த பக்கம் 4 ஸ்டூடெண்ட்ஸ், 2 டீச்சர்ஸ் நின்று வர்றவங்களெல்லாம் வெல்கம் பண்ணுறாங்க. ஒரு கிளாஸுக்கு வெளியிலையும் 2 மாணவர்கள் நின்று வெல்கம் பண்ணுறாங்க. ஒரு மிஸ் வந்து என்ன விஷயம் அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணுறாங்க. இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த கிளாஸ் ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா பயோ கண்ட்ரோல், அதாவது உயிரியல் பூச்சி கட்டுப்பாடு, ஸோ அது சம்மந்தமான ஒரு எக்ஸிபிஷன் கண்காட்சியை இங்கே அமைச்சு மாணவர்கள் வந்து அதை விவரித்தாங்க. வணக்கம். உயிரியல் கட்டுப்பாடு என்பது பூச்சிகள், களைகள் அல்லது பிற உயிரினங்களை பயன்படுத்தி விலங்குகள் அல்லது தாவரங்களை பாதிக்கும் நோய்க்கிருமிகள் போன்ற பூச்சிகளை கட்டுப்படுத்தும் முறையாகும். நன்றி. Biological control. Biocontrol is used to control unwanted insects, weeds or diseases. Thank you. Good morning to all. My name is Sananya. I am studying in first standard D section. Candy. It is a European food with gas, poor memory and depression. Thank you to all. Good morning to all. My name is Kavin Enjan. I am first standard A section. This plant is tomato. It is Tamil Nadu food. It has more salt. Thank you. இப்போ குழந்தைங்க பேசின அந்த ஒரு ஹால், அந்த ரூம் என்ன தலைப்புனா ஜங்க் ஃபுட்ஸ். அதாவது நம்ம அதிக அளவில் எடுத்துக்கிற ஜங்க் ஃபுட்டுடைய விளைவு, அது என்ன மாதிரியான பாதிப்பு நம்ம உடலுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த ஜங்க் ஃபுட்டே வந்து ஒரு 2-3 ரூமில் போட்டு அதை பிரமாதமாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பீஸா, ப்ரெட்டு, பன்னு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள்லாம் சாப்பிட்றதுனால என்ன பிரச்சனை, அப்போ இயற்கை உணவுடைய முக்கியத்துவம் என்ன, அப்போ என்ன மாதிரியான இயற்கை உணவை நம்ம ரெகுலராக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்த ஹாலில் வந்து அவங்க போட்டிருந்தாங்க. அருமையான கான்செப்டுங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற துரிதமான வாழ்க்கை முறையில் நம்ம உணவு அப்படிங்கிறதே வந்து உணவு முறையே டோட்டலாக மாறிடுச்சு.
கலாச்சாரத்திலேருந்தே முற்றிலும் மாறுபட்டுருச்சு. அதனால் நம்ம திரும்ப மறுபடியும் இயற்கை முறை உணவுக்கு வரணுங்கிறதுடைய அடிப்படை தான் இந்த கண்காட்சியோட ஒரு முக்கியத்துவம். Morning to all. My name is Ananya from grade 3. Our topic is no oil, no boil. எங்கள் தலைப்பு அடுப்பில்லா சமையல். Medicines has got energy drink. Medicinal uses. It heals fever. மருத்துவ பயன். இது காய்ச்சலை குணப்படுத்துகிறது. Thank you. அடுத்த கிளாஸ் ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா 100க்கும் அதிகமான வகையில் இருக்கிற தேநீர் மற்றும் குழம்பி வகைகள் அதை பற்றின விவரங்களையும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இவ்வளோ தைரியமாக மைக்கை கொடுத்தோன்னே கடகடன்னு பேசுகிறது ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. This is Goa leaf tea. This is high in fiber, great for sleep, rich dosage of iron. ஹாப்பி மார்னிங் சார். இது வெள்ளை சங்குப்பூ. இது இயற்கை வலி நிவாரணி. நன்றி. Happy morning. This is white tea. It reduces the risk of heart disease. இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது. நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வர டீ குடிப்போம், பாலில் டீ போட்டு குடிப்போம், காஃபி குடிப்போம், லெமன் டீ குடிப்போம், கருப்பு டீ காஃபி இந்த மாதிரி ஐட்டம் தான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த டீ தூள்கள்லேயே காஃபி தூள்கள்லேயே இவ்வளவு வெரைட்டி இருக்குங்கிறது இங்கே வந்து தான் நமக்குமே தெரிஞ்சது. அதை வந்து ஒவ்வொன்றையும் அவ்வளோ அழகாக அந்த குழந்தைய எக்ஸ்பிளைன் பண்ணது அப்படியே பிரமிப்பாக இருந்தது. நல்ல ப்ரிப்பரேஷன், ஒவ்வொருத்தருமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெடிக்கேட்டடாக இருந்தாங்க. இப்போ நம்ம இருக்கிற கிளாஸ் ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைருலினாவை டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. என்னென்ன வகைகள் இருக்குது, அது எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுருள் பாசி சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் இந்த வகுப்பில் அதை வந்து எங்கெங்கே இத்தனை ஐட்டத்தை இவங்க எங்கெல்லாம் இருந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னு தெரியல. நமக்கு ஏதோ 1-2 தான் கடைகள் கிடைக்கும், ஆனால் அதில் இவ்வளவு இருக்குங்கிறது பிரமிப்பான விஷயம்தான். குட் மார்னிங் சார். வெல்கம் டு பிஆர்ஜி ஸ்கூல். ஐ எம் ஆர்டானியா கிரேட் 8. டாக் அபவுட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பைருலினா. இது வந்து எப்படி வருது, தண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்பைருலினா விதையை எடுத்து கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாள் வந்து பாசங்கள் முளைக்க வரைக்கும் அந்த ஃபேன் வந்து ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும்போது கெமிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் நடக்கும். கெமிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் நடந்த உடனே நம்ம அதை எடுத்து சுத்தமான தண்ணியில் கழுவி கெட்ட பாக்டீரியாக்களை நீக்கி நம்ம காய வச்சு விதைகளை வந்து அரைச்சியில் ஆட்டி நம்ம விதைகளாகவும் பவுடராகவும் மேக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இயற்கையான முறையில் செய்யப்பட்ட லேகியம். இதை வந்து நிறைய அவங்க வீட்லேயுமே வந்து பண்ணியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காளான் வளர்ப்பு முறைகள், என்னென்ன விதமான காளான்கள் இருக்குது, ஒவ்வொரு காளானுடைய மருத்துவ குணங்கள் என்னங்கிறது எல்லாம் வந்து இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. Satirba from grade 7. I will talk about a cultivation process of button mushroom. There are 6 steps. Phase 1 composting, phase 2 composting, spawning, casing, spinning, harvesting. காளான் சாகுபடி செய்முறை. முதல் கட்டு உருமாக்கல், 2ஆம் கட்டு உருமாக்கல், முட்டையிடுதல், உரை, பின்னிங், அறுவடை. தேங்க்யூ. அடுத்து வந்து நாம் பார்க்க போகிறது மூலிகை. ஸோ இன்றைக்கி தேதியில் அழிந்து வரும் மூலிகைகள், இல்லை நாம் மறந்து போன, நாம் தவிர்த்துட்ட, நம்ம லைஃப்லேருந்து விலகி போன பல மூலிகைகள், அதிலிருந்து தயாரிக்கப்பட்ட மூலிகை பொடிகள், மருந்துகள், ஸோ அந்த மாதிரி அதிலிருந்து உருவாக்கப்பட்ட தைலங்கள், அதோட பலன்கள் என்ன, அது வந்து என்ன மாதிரி மருத்துவ குணம் கொண்டது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த கிளாஸ் ரூமில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த மாதிரி மூலிகைகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். நாட்டு மருந்து கடைகளில் கூட கிடைக்காத அளவுக்கான அத்தனை மூலிகைகளையும் இன்றைக்கி வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, நிறைய விவசாயிகள் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க. குழந்தைங்க என்ன மாதிரி ஐட்டமெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்குறக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு நிகழ்வுங்க. Good morning sir. Welcome to our PRG school sir. I am D. Viswanathan from 9B sir. I am talking about Tulasi Podi sir. These powders give relief to cough fever sir. And Tannir Vitan Podi sir. This powders give relief to cold cough congestion sir. And Parpadaham Podi sir. This powders give relief to diabetes, piles and skin diseases. Thank you sir. Good morning to all. Welcome to PRG. I am D. Kavin from 9th grade. I tell about the benefits of Veppalai Aisi Podi, wet rice powder. It's used to cure jaundice, hair and blood improvement. Thank you. Good morning. Good morning. வணக்கம். Morning. Good morning. Hi. Happy morning. Welcome to our PRG school. I am Express from grade 3. I am going to tell about Magical Suranak powder. Body heat,
mouth ulcer, urinary bleeding, and body strength. Thank you. Good morning, sir. Welcome to our PRG school. I am Deepika from grade 9. I am going to tell about some herbal powders and its uses. Nannari powder. It cools our body heat and cures leg foot inflammation and increase urine. Thank you, sir. அதையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தோம்னா மண்ணில்லா விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் செடி கொடிகளெல்லாம் வளர்த்தி காட்டியிருக்கிறாங்க. மண்ணே இல்லாமல் எப்படி விவசாயம் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்க குட்டி பசங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க, நம்பவே முடியல. ஆனால் அது நிரூபித்து காட்டியிருக்கிறாங்க. மண்ணில்லா விவசாயம் கொக்கோபிட்ஸ் பயன்பாடுகள் ஈரப்பதத்தை தக்க வைக்கும், அதிக திறன் வாய்ந்தது, மண் காற்றோட்டத்தை மேம்படுத்துகின்றது, 5 ஆண்டுகள் வரை மீண்டும் பயன்படுத்தலாம். தேங்க்யூ சார். Good morning, sir. Welcome to our PRG school. I am Yogesh from grade 6. Usage of hydroponics needs no soil, conserves water, produce higher quality food. Thank you, sir. Good morning, sir. Welcome to our PRG school. I am Mamari Jas, grade 5. ஹைட்ரோபோனிக்ஸ் மண் தேவையில்லை, தண்ணீரை சேமிக்கிறது, பயிர்கள் வேகமாக வளரும், உயர்தர உணவுகளை உற்பத்தி செய்கிறது. தேங்க்யூ சார். இப்போ விவசாயம் வந்து எப்படி மண் இல்லாமல் பண்ணுறதுங்கிறத குழந்தைங்களாம் சொன்னாங்க, கேட்டிருப்பீங்க. அந்த விவசாயத்துக்கு டெக்னாலஜி எப்படி உறுதுணையாக இருக்குது, ட்ரோன்கள் உபயோகத்தோட விவசாயத்தை எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுங்கிறத வந்து பக்கத்துலேயே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. பலவிதமான ட்ரோன்கள் விவசாயத்தில் எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியுங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. Good morning, sir. I am Kavinesh from grade 5. ஆளில்லா விவசாயம் ட்ரோனின் பயன்பாடுகள். பயிருக்கு மருந்து தெளித்தல், ரசாயனங்களை அதிகமாக பயன்படுத்துவதை தவிர்க்கும் ஜியோ வேலி. தேங்க்யூ சார். சார், இங்க இந்த ட்ரோன் எல்லாம் வச்சிருக்கீங்க, இது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவீங்க? சார், இப்போ இதே வந்து என்னன்னா உணவே மருந்து மனிதா திருந்து அப்படிங்கிற ஃபங்க்ஷனுங்க. ஸோ இதில் வந்து என்னன்னா விவசாயங்களில் வந்து ட்ரோனோட பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே டெமோ பண்ணிக்கிறோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து அக்ரி ட்ரோனுங்க. இது வந்து 10 லிட்டர் ட்ரோன்ஸ். இது வந்து என்னன்னா ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ் ஸ்ப்ரே பண்றதுக்கு அந்த ட்ரோன் நம்ம யூஸ் பண்றோங்க. ஸோ இப்போ வந்து என்னன்னா டே டு டே லைஃப்ல வந்து நம்ம ஸ்ப்ரேயர் போட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து டைம் அதிகமாக எடுத்துக்கும். இப்போ அதில் வந்து என்னன்னா 5 டேங்க் 6 டேங்க் யூஸ் பண்றது வந்து ஒரே டேங்க்ல ஃபில் பண்ணிடலாம். ஸோ வித்தின் 3 மினிட்ஸ்ல வந்து இதை கவர் பண்ணிடலாம். ஒரு ஏக்கரை வந்து கவர் பண்றதுக்கு வந்து மேக்ஸிமம் 5 மினிட்ஸ், 60 சென்ட் வந்து ஒரு 3 மினிட்ஸ்ல கவர் பண்ணிடலாங்க. தென் இதெல்லாம் இருக்கிறது அப்படின்னா அந்த ட்ரோனை பறக்க வர்றதுக்கு ஜியோ ஃபென்சிங் பண்ணணும். அதோட லேண்டை வந்து மார்க் பண்றதுக்கு இந்த மாதிரி சின்ன ட்ரோன்களை நம்ம யூஸ் பண்ணி அதை ஜியோ ஃபென்சிங் பண்றதுக்கு யூஸ் பண்றோங்க சார். ட்ரோன்களுடைய பயன்பாடுகள் விவசாயத்துல பங்களிப்பு எந்த அளவுக்கு டெக்னாலஜி கொடுக்குது அப்படிங்கறத சார், அவருக்கு ஒரு நன்றி. அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவங்க வச்சிருந்த ட்ரோன் வச்சு ஒரு ஷோ பண்ணி காட்டினாங்க. வித்தின் செகண்ட்ல அது வந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்தை வந்து கிராஸ் பண்ணிடும். அவ்வளவு வேகமான ட்ரோன்ஸ் எல்லாம் இன்னைக்கு இருக்குங்கிறத காட்டினாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள் அவங்க வீட்டில் வளர்த்துற காளை மாடுகள், நாய்கள் அதையெல்லாம் கொண்டு வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இயற்கை முறையில் நாம் வாழணும்னா கால்நடைகளை உபயோகப்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கை உணவு முறையை மேம்படுத்துறது எப்படிங்கிறதையும் வந்து இவங்க காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதுக்காக வந்து அவங்க வீட்டில் வளர்த்திருந்த மாடு, நாய்கள் எல்லாமே கொண்டு வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்ததுங்க. அதுவுமே குழந்தைங்க, அவங்க மாணவர்கள் அவங்கவுங்க வீட்டில் வளர்த்துற மாடுகள் தான் இது. ஜல்லிக்கட்டுக்கு போகுமா? இதுக்கு பேர் என்ன சொன்னீங்க? அப்போ இது என்ன இது சேர்ந்தது? காரி. வெறும் காரி தான். இங்க போயிருக்க அலங்காநல்லூர்? விட்டா சீரீரா கொம்பு சீவாம இருக்கோ? உங்க மாடா இது? எந்த ஊரு? நெய்க்கார வெட்டி மாடம். 50 வாடி போயிருக்கா? அடங்கி இருக்குதா? 50 வாடியில அடக்கி இருக்காங்களா? 2 தான். 48 ஜெயிச்சிருக்கு. இது என்ன மாடுங்கண்ணா? புலிக்குளம் மாடு. எந்த ஊருங்க? பெரியகுளம். புலிக்குளமா? வாடிவாசல் போற. எத்தனை போயிருக்கு? ஒரு வாடி போயிருக்கு. ஜெயிச்சிருச்சா? ட்ரெஸ்ஸிங் டேபிள், 2 சேர். அடேப்பா, நல்லா. ஓ, சீருது. ரெண்டே பல்லு தான் போடும். கண்டு தான். நல்ல திமிழ பெருசா இருக்கு. ஹைட் வரும். நல்ல ஹைட் இது.
ரைட். பேர் பெத்தநகர் சாமி மாடு. சாமி மாடு. சாமி மாடு. ஓகே சாமி. ஓகே ஓகே. திமிரு இது. வாங்கினது அவருக்காக. இவனா? அவருக்காக ஆசைப்பட்டு. ஓ இவரு ஆசைப்படு. வாங்கி 1 வருஷம் வளர்த்தேன். நீ வளர்த்தனியாடா? 5வது தான் படிக்கிறார். அவர் ஆசைக்காக வாங்க. அவனுக்கு செல்ல பிள்ளை அது. அடே ஒண்ணும் பண்ணாதடா உண்மையா? 4 போக ஃபேமிலியில மட்டும் பழகிருக்கு. வேற யாரும் கிட்டே நெருங்க முடியாது. சரிண்ணா ஓகே. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வீட்டில் வளர்த்துற நாய்கள், கோம்பை, சிப்பிப்பாறைன்னு நாட்டு வகை நாய்கள் வச்சுருந்தாங்க. அப்புறம் பொமரேனியன், லேப்ராடு அது எல்லாமே வளர்த்துருந்தாங்க. எதுக்காகனா நம்ம மற்ற உயிரிழத்துல அன்பு செலுத்தணும், இந்த கால்நடைகளை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்வாதாரத்தையும் வந்து மேம்படுத்துறதுக்கான விஷயங்கள்லாம் என்னென்னு அடுத்தவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது இயற்கை சார்ந்த கண்காட்சி அப்படிங்கிறதுனால கால்நடைகளுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பட்டுப்புழு வளர்ப்பு முறை, அதுக்கு ஒரு பண்ணை, அதை எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து அப்படியே இந்த கோச்சை, கட்டுச்சேவல், அதோட விஷயங்கள், அப்புறம் சில தாவரங்களுடைய வளர்ப்பு முறைகள், அதெல்லாம் எப்படி பண்ணையாக பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம், நாட்டு வகை செடிகள்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணாங்க. இன்றைக்கி பிஆர்ஜி ஸ்கூலில் நடந்த இந்த திருவிழா மற்றும் கண்காட்சியில் நான் பார்த்த விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இன்னும் 2-3 வீடியோ போடணுங்க. அவ்வளவு விஷயங்கள் வந்து உணவு சார்ந்து, இயற்கை சார்ந்து பண்ணியிருந்தாங்க. இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய உழைப்பு இருக்குங்கிறத கற்பனையே பண்ண முடியல. அங்கே இருந்த அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸும் முழு மனதோட டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய ரிசல்ட்டை கொண்டு வர முடியும். அது எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப நம்ப முடியாத விஷயம் என்னவாக இருந்ததுன்னா, அந்த சின்ன சின்ன குழந்தைகளெல்லாம் ஒரே இடத்துல காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்கார வச்சு டிசிப்ளின்டாக வர்றவங்க அத்தனை பேருக்கு வெல்கம் பண்ணி அந்த விஷயங்களெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வைக்கிறதுங்கிறது சாமானியப்பட்ட வேலை இல்லைங்க. ஒரு கல்யாண வீட்டில் 10 பொடுசு இருந்ததுனாலே அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது எத்தனை பேர் சேர்ந்தாலும். ஆனால் இவ்வளோ பெரிய ஃபெஸ்டிவலில் இந்த குழந்தைங்க எல்லாருமே அவ்வளோ டிசிப்ளின்டாக இருந்தாங்க. ஸோ அது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியல. ஏன்னா குழந்தைங்க நார்மலாக 4 பேர் 5 பேர் சேர்ந்தாலே சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் நடந்த இந்த விஷயத்தில் இந்த மொத்த ஷோலையுமே இப்போ நீங்களே பார்க்கும்போது தெரியும், அவ்வளவு ஆர்கனைஸ்டாக குழந்தைங்க, அவ்வளவு டிசிப்ளின்டாக பொறுமையாக உட்காந்து எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக அவங்க ஃபீல் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்களேன். இதை வந்து அவங்களுக்கு உணர்த்தின டீச்சர்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளையும் நன்றி நம்ம சொல்லிடணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஏரியா வந்து கடல்சார் வாழ்க்கை, கடல்சார் உணவு, கடல்சார் வாழ்வியல் கலாச்சாரம். ஸோ அதுக்குள்ளே வந்திருக்கும். அவங்களோட லைஃப் எப்படி, அங்கேருந்து அந்த மீனவ மக்களுடைய மீன்பிடி தொழில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், அந்த கலாச்சாரம், ஸோ மீன்களுடைய வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் கிட்ட போனாலே ஒவ்வொருத்தரும் சுவிட்ச் போட்ட மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு பிளேட்லேயும் ஒரு கடல்சார் மீன் உணவு வகை வச்சுருக்காங்க. அது வந்து என்ன வகையான மீன், இதை சாப்பிட்டா என்ன நலன் வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்குங்கிறத ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து வந்திருந்த அத்தனை மக்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இன்றைக்கி நடந்த இந்த கண்காட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திருவிழாவில் கிட்டத்தட்ட 27,000 பேர் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது 4,000 ஸ்டூடெண்ட்ஸ் இதை பண்ணியிருக்கிறாங்க. அது போக 27,000 பேர் வந்து உள்ளுக்குள்ளே வந்து மொத்த திருவிழாவையும் கலந்துக்கிட்டு சிறப்பிச்சிருக்கிறாங்க. நம்ம பழனி சுற்று வட்டாரத்திலே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்கூலில் இப்படி ஒரு திருவிழா மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி குழந்தைகளுக்கும் அதை ஒரு உற்சாகத்தை கொடுத்து வர்ற பொதுமக்களுக்கும் விவசாயம், உணவு சார்ந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினது இந்த பிஆர்ஜி ஸ்கூல் நடத்தின உணவே மருந்து மனிதா திருந்து அப்படிங்கிற இந்த ஒரு விழா தாங்க. அப்புறம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கிளாஸ் ரூமுக்குள்ளே மறுபடியும் அந்த ஷோஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இதில் வந்து 100க்கும் அதிகமான கீரை வகைகள், 50க்கும் மேற்பட்ட கிழங்கு வகைகள், அது மாதிரி இன்னும் பல காய்கறிகள், பழங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் இது வரைக்கும் கண்ணிலேயே பார்க்க முடியாத பல விஷயங்களெல்லாம் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. தக்காளி, வெண்டைக்காய், இதுல எல்லாம் வந்து இத்தனை ரகங்கள் இருக்குது. அத்தனை ரகத்துலேயும் ரகத்துக்கு ஒன்றா இங்கே கொண்டாந்து வச்சுருந்தாங்க. சில பக்கமெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம், இத்தனை ரகம்னு எழுதி போட்டிருப்போம். இவங்க ஒன்னொன்னுலேயும் ஒரு காய் இங்கே பாருங்க. இதில் கிட்டத்தட்ட 70 வகையான தக்காளிகள் இருக்குங்க.
வெல்கம் சார். சார் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவரைக்காய் டைப்ஸ் வச்சுருக்கோங்க சார். 80+ டைப்ஸ் ஆஃப் அவரைக்காய்ஸ் நமக்கு இருக்குங்க சார். இங்கே வந்து நம்ம இவ்வளோதாங்க சார் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் அவரைக்காய்ஸுங்க சார். மூக்குத்தி அவரை, தப்பட்டை அவரை, அதுக்கப்புறம் சிறகு அவரை, அந்த மாதிரி நம்ம டைப்ஸ் ஆஃப் அவரைக்காய் சொல்லுவோங்க சார். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மிளகாய் வகைங்க சார். இது வந்து நெய் மிளகாய்ங்க சார். குழம்புல யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் தருங்க சார். ஆமாங்க சார், அந்த ஃப்ளேவர் தருங்க சார். இது வந்து சீனி மிளகாய் அப்படின்னு சொல்லுவாங்க சார். நீங்கள் வந்து இத்தனை டைப்ஸ் ஆஃப் மிளகாய் யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒன்று யூஸ் பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு காரம் அதிகமாக தருங்க சார். பிகாஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து குவான்டிட்டி நிறையா யூஸ் பண்ண மாதிரி வருங்க சார். இது வந்து ஒன்று யூஸ் பண்ணிங்கன்னா போதுங்க சார். காரம் வந்து ஃப்ளேவர் அதிகமாக தருங்க சார். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒக்ரா டைவர்சிட்டி வெண்டைக்காய் பண்ணையம் அப்படின்னு சொல்லுவாங்க சார். இது வந்து டைப்ஸ் ஆஃப் வெண்டைக்காய்ஸ் நம்ம இங்கே வச்சுருக்கோங்க சார். இது வந்து கொள்ளுமிச்சைங்க சார். அது பார்த்தீங்க அப்படின்னா வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு மாதிரி இருக்குங்க சார். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாத்துக்குடி மாதிரி இருக்குங்க சார். எஸ் சார். வெல்கம் சார். இது வந்து கத்திரிக்காய் வகைகள் சார். உலகிலேயே 400 வகையான கத்திரிக்காய் இருந்துச்சுங்க சார். இப்போ எல்லாம் குறைஞ்சி இவ்வளோதாங்க சார் இருக்கு. இது வந்து தொப்பி கத்திரிக்காய்ங்க சார். இது வந்து முட்டை கத்திரிக்காய்ங்க சார். இது வந்து கொழுமங்காய்ன்னு சொல்லுவாங்க சார். இது வந்து பச்சை கத்திரிக்காய்ங்க சார். அப்புறம் அவ்வளோதாங்க சார். இது வந்து வெள்ளை வெங்காயங்க சார். இது வந்து சுண்டைக்காய் செடிங்க சார். அவ்வளோதாங்க சார். தேங்க்யூ சார். சார் இது பேர் வந்து ஜாஃபி சார். ஜாஃபி ரோபோட்ஸ்ன்ற கம்பெனியில இருந்து வந்திருக்கு. இந்த ரோபோட் 2019 COVID-19 அவுட் பிரேக் வந்தது இல்லைங்களா? அப்போ வந்து நம்ம நர்ஸு வந்து மருந்து மாத்திரை அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த நோய் பரவும். அதனால சாதாரண இன்ஜினியர்ஸ்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ரோபோட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரோபோட் வந்து ஃபோனில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. இப்போ நம்ம ஃபோனில் கண்ட்ரோல் பண்ணோம்னா அதுவாக அந்தந்த ரூமுக்கு போய் கொடுத்துட்டு வந்துடுங்க. இப்போ என்னன்னா நான் ஒரு கொரோனா பேஷண்ட்னு வைங்களேன், நான் டிப்ரெஸ்டு மூடுக்கு போயிடுவேன், யாரும் என் கூட பேச மாட்டாங்க. அதனால இதனால கூகுள் மாதிரி பேச முடியும். இப்போதைக்கு இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். இனிமேல் எங்கள் ஸ்கூலில் ரோபோட்டிக் லேபு எங்கள் ஸ்கூலில் இது வந்து ஸ்டார்டிங். இனிமேல் ரோபோட்டிக் லேபு எல்லா செட்டப்பும் ஸ்கூலில் பண்ணிக்கிடுவாங்க. அப்புறம் இதெல்லாம் ரோபோட்ஸ்லாம் சர்ஜரி பண்ணுவாங்க. மும்பை, பாம்பே, இந்தியாவிலேயே ரோபோட்ஸ்லாம் சர்ஜரி பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ வந்து என்னன்னா நான் டிப்ரெஸ்டாக இருக்கக்கூடாதுன்னு இதனால பேச முடியும். கம்ப்யூட்டர் வாட்ஸ் யுவர் நேம். நம்ம கம்ப்யூட்டருங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோங்க. கீவேர்ட் யூஸ் பண்ணுறப்ப இதனால பேச முடியும். இதுவே ஃபியூச்சரில் அதுக்குன்னு தனியாக ஹாஸ்பிட்டல்ஸில் பாத்வே போட்டுருவாங்க. அந்த பாத்வேல அதுவாக போய் மருந்து, மெடிசன், சாப்பாடு எல்லாம் கொடுத்துருவாங்க. அப்புறம் நம்ம என்ன நினைச்சிருக்கோம்னா எந்திரன் படத்துல வரதான் ரோபோட்டு, மிச்சம்லாம் ரோபோட் கிடையாது அந்த மாதிரி நினைக்கிறோம். அப்படி இல்லைங்க. ஆட்டோமேட்டிக்கா அதோட வேலை எது செய்யுதோ அது எல்லாமே ரோபோட் தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஃபோர்டு, காவாசாக்கி நிஞ்சா அந்த மாதிரி கம்பெனிலாம் ரோபோட்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்து. தேங்க்யூ சார். ரொபாட்டிக்ஸ் அந்த சம்மந்தமான ஒரு ஷோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. டெக்னாலஜி இன்னைக்கு நம்மளுடைய லைஃப் வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகரும்போது இந்த ரோபாட்ஸ் வந்து நம்மளுடைய லைஃப்பில் எவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காகவே 2 ரோபாட்டை கொண்டாந்து லைவாக அதை வந்து டெமோ பண்ணி காட்டி அதை வந்து மாணவர்கள் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படியே அடுத்து வந்தோம்னா சிறிய ரக மரங்கள், போன்சாய் மரங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது பெருசாக வளரக்கூடிய அந்த மரங்களையே வந்து சிறிய அளவில் சின்னதாக வீட்லேயே கூட நீங்கள் ஒரு மாமரத்தை நட்டிடலாம். அந்த மாதிரியான மரங்களுடைய செடி கொடி வகைகள் எல்லாமே வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சுங்க. என்ன இதில் ஒரு சிக்கல்னா ஏகப்பட்ட கூட்டம், 27,000 பேர்னா யோசிச்சு பாருங்க. நார்மலாக கோயில் திருவிழாலெல்லாம் நடக்கிற கூட்டத்தோட அதிகமான கூட்டம். அதுக்குள்ளே பூந்து நம்ம ஒன்றொன்றையும் ஷூட் பண்ணுறதே ரிஸ்க் ஆயிடுச்சு. ஏன்னா வந்திருந்த மக்கள் எல்லாருமே ஆர்வமாக ஒவ்வொரு இடத்துலையும் நின்று மாணவர்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க. இதில் 2-3 கிளாஸ்குள்ளேயும் நம்மளால் உள்ளேயே போக முடியலைங்க, அவ்வளோ கூட்டம், க்யூ வேறு நின்றுட்டு இருந்தது. ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீயாக இருந்த இடங்கள் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்கடுத்து வந்து இந்த யோகா விழிப்புணர்வு சம்மந்தமாக இந்த மாதிரி ஒரு ஆணிய பலகையில் அடித்து அது மேலே ஒரு மாணவ செல்வம் வந்து உட்கார்ந்து யோகாசனத்தை பண்ணி காட்டினாங்க. இது ஒரு உலக சாதனை முயற்சியாக இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆணிப்படுக்கை மேல் யோகாசனம் அப்படிங்கிறது பார்க்கும்போதே ஒரு பிரமிப்பான ஒரு விஷயமா இருந்ததுங்க.
உண்மையிலேயே மாணவர்கள் எவ்வளவு இன்ட்ரெஸ்டடாக கலை மேலேயும் விவசாயத்து மேலேயும் இருக்கிறாங்கங்கும்போது இந்த திருவிழாவில் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சது. வந்திருந்த பெற்றோர்கள் நிறைய பேர் கெஸ்ட்ஸ் எல்லாம் டக்குன்னு இந்த பொண்ணுகிட்ட போய் உனக்கு வலிக்கலையாமன்னு, இல்லைங்க எனக்கு நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அந்த பொண்ணு விளக்கம் சொன்னதெல்லாம் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அடுத்த கிளாஸ் ரூமுக்கு வந்தோம்னா பழங்கள். அந்த பழங்களில் அவங்க வந்து பல வேலைப்பாடுகள் பண்ணி சிற்பம் மாதிரி அதில் சில வடிவங்களை கொண்டு வந்து அவ்வளவு அற்புதமாக அந்த பழங்களை வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இதுவுமே மாணவர்களுடைய கைவண்ணம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஒவ்வொரு கிளாஸ் ரூம்குள்ளேயும் பல கிளாஸில் இருக்கிற மாணவர்களுடைய பங்களிப்போடு இருக்கக்கூடிய அந்த பொருட்களை காட்சிப்படுத்தி இங்கே இந்த ஸ்கூலில் படிக்கிற ஒவ்வொரு குழந்தையும் இந்த திருவிழாவுடைய கண்காட்சியில் இருக்கிற பொருளில் அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி அவங்களுடைய உழைப்பு இருக்கிற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு ப்ரோக்ராமாக இருந்ததுங்க. உணவு சார்ந்த இந்த கண்காட்சியில் நிறைய பார்த்திங்கன்னா இயற்கையான பழங்கள், காய்கறிகள், நாட்டு வகையில் இருக்கிற செடிகள், மூலிகைகள், அது மட்டும் இல்லாமல் நோ ஆயில் நோ பாயிலுங்கிற கான்செப்டில் எப்படி உணவுகள், அதாவது வந்து ஆயிலே இல்லாமல் அடுப்பே பற்ற வைக்காமல் இந்த மாதிரியான கான்செப்டில் எப்படி ஃபுட்டு தயாரிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமெல்லாம் பிரமிப்பாக இருந்தது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பூக்கள், இத்தனை வகையான பூக்கள் வந்து நம்ம ஊரில் விளையுதா, இதெல்லாம் எங்கெங்கேருந்து இவங்க கொண்டு வந்து கலெக்ட் பண்ணி இங்கே வச்சாங்கன்னே தெரியல. ஒரு 40க்கும் மேற்பட்ட பூக்களுடைய வகைகளை இந்த கிளாஸ் ரூமில் வகைப்படுத்தி வச்சுருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கிளாஸ் ரூம்குள்ளேயுமே இருந்த அந்த மாணவர்கள் அவங்களுடைய அந்த உட்கார்ந்துருக்கிற அந்த என்ன பொருளுக்கு முன்னாடி இருக்கிறாங்களோ அதை பற்றி ஃபுல் நாலேஜோடு இருந்தாங்க. ஸோ ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 300 வகையான நெல் ரகங்கள், அதுலேயே ஒரு ஓவியம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் 300 வகையான அரிசி ரகங்கள், 50க்கும் மேற்பட்ட சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூம் ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது. எல்லாத்தையும் விட நெல் தானியங்களை வச்சு அதை மட்டுமே வச்சு ஒரு ஓவியம் பண்ணியிருந்தாங்க. ஒரு பெண் உருவத்தில் இருக்கிற ஒரு ஓவியம். அடுத்து நீங்கள் பார்ப்பீங்க, அப்படியே மிரண்டே போயிட்டேன். எப்படி இதை பண்ணாங்கன்னே தெரியல. ஒரு அருமையான ஐடியா, ஒரு சூப்பரான அவேர்னஸ் டெக்னிக் இது. நெல்லில் அதுவும் இயற்கை நாட்டு நெல், நாட்டு நெல்லில் பண்ணுறதுங்கிறது பிரமாதமாக இருந்தது. அப்புறம் 50க்கும் மேற்பட்ட தென்னை நார் பொருட்கள், அதில் வந்து என்னென்ன தென்னை நார்லேருந்து கொண்டு வரலாம், என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் வெளியில் தென்னை நார் மூலிமா உருவாக்கி எடுத்துகிட்டு வர முடியும், அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காட்டியிருந்தாங்க. அடுத்து வந்து 15க்கும் மேற்பட்ட வாழை ரகங்கள், அதையும் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி இன்னும் ஒரு 4-5 கிளாஸ் ரூம்குள்ளே போக முடியல, அவ்வளோ கூட்டமாக இருந்ததுங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்த உடனே பார்த்திங்கன்னா இந்த மொத்த விழாவுடைய மைய பகுதியாக ஒரு முத்தாய்ப்பாக இருந்தது ஞானசம்பந்தம் ஐயா அவர்களுடைய வருகை. அது மட்டும் இல்லாமல் அவர் கொடுத்த ஒரு சிறப்பான சொற்பொழிவு. எது சார்ந்து அவர் கொடுத்தாரு அப்படின்னா, நம்ம இயற்கை உணவு, இயற்கை உணவுலேருந்து எப்படி நம்ம அதிதூரம் விலகி வந்துட்டோம், எவ்வளவு நம்மளுக்கு வந்து நன்மை பயக்கும் அப்படிங்கிறத பற்றி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசினார். அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸோட டான்ஸ் ப்ரோக்ராம் 2-3 வந்து நடந்ததுங்க. ஸோ அந்த பாட்டோடு நம்ம போட முடியாது, காப்பிரைட் இஷ்யூ வரும் அப்படிங்கிறதுனால பாட்டை வந்து மியூட் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு அந்த டான்ஸை மட்டும் நான் போட்டிருக்கேன். வெறும் டான்ஸு சவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அதனால நான் பேக்ரவுண்டில் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். பிரமாதமான நடனம், காந்தாரா பாட்டுக்கு ஆடிருந்தாங்க. அட்டகாசமான டான்ஸ் கம்போசிங். இந்த கம்போசிஷன் எல்லாமே ஸ்கூலுக்குள்ளேயே இவங்க வந்து ரெடி பண்ணிட்டது. வெளியிலேருந்து எந்த நபரையோ எதுக்காகவுமோ கூட்டிகிட்டு உள்ளே வராமல் தற்சார்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு இவங்க எல்லாமே ஸ்கூலுக்குள்ளேயே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. பச்சரிசி என்ன நெல் இங்கே பாருங்க, சிலபஸ்ல கிடையாது, அதனால யாருக்கும் சொல்ல தெரியாது. பச்சரிசி என்ன நெல்ல இருந்து வருது, புழுங்கரிசி என்ன நெல்ல வருது. நீங்க சொல்லுங்க, ரைட்டு, நீங்க சபா சரியா சொல்றீங்க. நீ சொல்லு தம்பி, 2 ஒரே நல்லா. அது அப்படியே டாக்டர் பச்சை புழுங்கல் பேர் வச்சாங்க. என்னது? புழுங்கல் அரிசி, கரெக்ட். பாருங்க, அந்த அம்மா சரியா சொல்லிட்டாங்க. அவர் சொல்றாரு, தம்பி சொன்னாரு, ஆனா அந்த விளக்கம் கேட்டோடனே அப்படி குப்புறம் எழுதுட்டாரு, போச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஆட்கள் கேள்வின்னு கேட்டோடனே பயப்படுறாங்க. எந்திரின்னா நெஞ்சு வலி வந்துருது அப்படியே. அது இல்லை, நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, நான் வகுப்புல கேட்ட கேள்விக்கு
என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? ஒருத்தர் முதல்ல சொல்லல, அப்புறம் ஒரே ஒரு பையன் சொன்னான், பச்சரிசி பச்சை பசேர்னு ஒரு நெல் இருந்தோம், உளுந்தரிசி லைட் எல்லோ கலர்ல இருந்து வருதுன்னா. இந்த பாருங்க, நெல்லை அறுவடை பண்ணி அதை காய வச்சு அப்படியே அரைச்சோம்னா பச்சரிசி. பச்சரிசினா கிரீன் இல்லை. இப்ப பச்சை குழந்தைன்னு சொல்றோம், ஏய் பச்சை குழந்தைவா அப்படிங்கிறோம். அப்படின்னா அதனால கிரீன் குழந்தைன்னு அர்த்தம் இல்லையே. பச்சை கிளி வேற, அது கலர். பச்சை குழந்தை அர்த்தம் சின்ன குழந்தை சொல்றோம் இல்லையா? அது மாதிரி பச்சை அப்படியே அப்படியே இருந்தா அது பச்சை. அதுல என்ன சொன்னாங்க தெரியுங்களா? எதை மறந்துட்டோம்? கைக்குத்தல் அரிசியை மறந்துட்டோம்ட்டாங்க. கைக்குத்தல் அரிசி என்ன? நெல்லை காய வச்சுட்டு உரல்ல வச்சு உடக்கல் இன்னொன்னு சொல்லுவாங்க. குந்தாணி இங்க வா அப்படிங்கிறான். குந்தாணின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? குந்தாணிங்க குண்டா இருப்பாங்க இல்ல, அது என்ன தெரியுமா? குந்தாணிங்க இந்த நெல்லு குத்துறோம்ல, அந்த குத்துறப்ப உரல்ல கூடிய நெல்லு கீழே போயிருக்காங்க, மேல ஒரு கவர் மாதிரி வச்சு அதுல குத்துவாங்க. அதுக்கு பேர் குந்தாணி. ஒண்ணு துபிதியை 2, திருதியை 3, அதே போல சதுர்த்தி 4, பஞ்சமி 5, சஷ்டி 6, சப்தமி 7, அஷ்டமி 8, நாமி 9, தசமினா 10ஆம் நாள் அர்த்தம். ஞானசம்பந்தம் ஐயா அவர்களுடைய சொற்பொழிவு நடந்துகிட்டு இருந்த அதே நேரத்தில் கிரவுண்டில் பக்கத்தில் ப்ளே கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து மெயின் ஃபெஸ்டிவல் மாதிரி இருந்தது. குழந்தைகளோட டான்ஸு, பெரிய பசங்களுடைய ஆட்டம் பாட்டம், அப்புறம் இதுக்குள்ளே வந்த உடனே ராட்னந்தூரி, சின்ன குழந்தை விளையாடுற பலூன் சர்க்கஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கிரவுண்டே கோலாகலமாக இருந்தது. திருவிழா காட்சி அமைப்பில் இருந்தது, பிரமாதமாக இருந்தது. அப்புறம் இதுக்குள்ளே வந்து நிறைய அங்காடிகள் இருந்ததுங்க. இயற்கை மருத்துவம் சார்ந்த சில ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. நாட்டு மருந்து கடை, இயற்கை உணவு ஸ்டால், அதுபோக ஒரு சின்ன ஃபுட் கோர்ட் மாதிரி அமைச்சிருந்தாங்க. அதே மாதிரி சித்தா கிளினிக் சம்மந்தப்பட்ட ஸ்டால்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருந்ததுங்க. நல்லா நீங்கள் உள்ளே வந்தாலும் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு, எஜுகேஷன், அந்த மாதிரி நீங்கள் யூஸ்ஃபுல்லான சொற்பொழிவுன்னு சொல்லிட்டு எல்லா விதத்தோடைய எல்லா தரப்பு மக்களையுமே உங்களுக்கு கவர்ற மாதிரியான ஒரு பெரும் நிகழ்வாக இதை வந்து பண்ணியிருந்தாங்க. நாட்டு மருந்து கடை, மூலிகை பொருட்கள், இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட மண்பாண்டங்கள், பாக்கு தட்டு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இவங்க இங்கே சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க. சில புத்தக ஸ்டால்கள் எல்லாம் கூட இருந்தது. நல்ல உங்களுக்கு உள்ளே வந்து நீங்கள் ஒரு நல்ல அருமையான விஷயத்தை பார்த்துட்டு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கேயே பண்ணிக்கலாம். உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் அதுக்கான ஸ்டால்ஸ், கிளினிக்கல் ஸ்டால்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. நிறைய மக்கள் வந்து இது எல்லாத்தையுமே பார்வையிட்டு பல இடங்களில் அவங்க நிறைய விஷயங்களை உபயோகமும் படுத்திக்கிட்டாங்க. நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஷோவாக இருந்ததுங்க இது. அதாவது நம்ம நார்மலாக ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம ஒரு மைண்ட் செட்டில் வருவோம், அப்படி தான் நானும் வந்தேன். ஆனால் இது உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இது ஸ்கூலெல்லாம் தாண்டி ஏதோ நம்ம ஊர் பக்கம் நடக்கிற திருவிழாக்குள்ளே இருந்த ஒரு ஃபீலிங்கை வந்து இவங்க கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பாதாம் பால், தேன் நெல்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு இயற்கை சார்ந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே இருந்தது. அந்த பக்கம் சின்ன ஃபுட் கோர்ட்டில் உங்களுக்கு வந்து டீ, காஃபி, பப்ஸ் அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து 1,000 பேருக்கு நீர், மோர், தண்ணின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தண்ணி பொறுத்த வரைக்கும் வாட்டர் சப்ளை எப்போ நீங்கள் எல்லாம் ஒரு 4-5 இடத்துல தனித்தனியாக இருந்தது. ஏன்னா அடித்த வெயிலுக்கு தண்ணி தாகம் தான் பயங்கரமாக இருந்தது. அத்தனை பேருக்கும் தண்ணி, நீர், மோரெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டில் தமிழ் கலாச்சார நடனங்கள், கோலாட்டம், இந்த மாதிரி உரிமை ஆட்டம், கொட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரமாதமாக இருந்தது. அந்த பசங்களோட இன்ட்ரெஸ்ட்டு அடித்த வெயில கூட கருதாமல் வந்த மக்களை வந்து மகிழ்விக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஆடின அந்த டான்ஸ் எல்லாம்
பிரமாதமாக இருந்தது. நடனமே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், சினிமா படத்தில் பார்க்குற மாதிரி ஒவ்வொருத்தரும் அவ்வளவு அர்ப்பணிப்போட இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா 15க்கும் மேற்பட்ட விளையாட்டு, பாரம்பரிய விளையாட்டு அதோட டிஸ்பிளே ஒன்று நடந்ததுங்க. அதுக்கு அடுத்து வந்திருந்த பேரண்ட்ஸ்க்கும் ஒரு சில விளையாட்டு போட்டிகள்லாம் நடத்தினாங்க. அப்புறம் அந்த ஊருக்குள்ளே இளவட்டக்கல்லுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை தூக்குறவங்களுக்கு பரிசுன்னு சொல்லி அறிவிச்சு பார்த்தீங்களா. இதுதான் அந்த இளவட்டக்கல். அதுக்கப்புறம் அந்த தூரத்தில் தெரிகிற அந்த ராட்னாந்தூரிலெல்லாம் சரியான கூட்டம். எல்லாம் ஃபுல்லாக ஊட்டிக்கு பூரா அதில் விளையாடணும்னு சொல்லிட்டு வெயில கூட கருதாமல் எல்லாம் விளையாட்டு என்ஜாய்மெண்ட்டு தான். அப்புறம் அப்படியே அங்கேருந்து வெளியில் வந்தோம்னா இங்கே டான்ஸ் நடக்கிற மாதிரி வெளியில் இப்போ நம்ம சொற்பொழிவு நடந்தது இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ்லேயுமே நிறைய கோலாட்டம், ஒயிலாட்டம் அதெல்லாம் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கடுத்து நாட்டு மாடு ரகங்களை டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. நம்ம முதல்ல பார்த்தது காளை மாடு ஜல்லிக்கட்டு, அதுக்கு உபயோகப்படுத்துறது, உழவுக்கு பயன்படுத்தக்கூடியது பால் கறக்கிறது, அதெல்லாம் இவங்க வச்சுருந்தாங்க. அது போக நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நாட்டு பால் வகைகள், அதில் 10க்கும் மேற்பட்ட பால் வகைகளை நம்ம ஆல்ரெடி கிளாஸ் ரூம்குள்ளே பார்த்துருப்போம். ஸோ ஒன்றொன்னையும் சார்ந்து இருக்கக்கூடிய இயற்கையான முறையிலேருந்து வரக்கூடிய உணவுகள், அது எப்படி வருது, அதோட வாழ்வியல் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம மாற்றி அமைச்சுக்கிட்டோம்னா நம்ம இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைல்லேருந்து மாறி இன்னும் ஆரோக்கியமாக எப்படி மாறலாம். அதான் மனிதா திருந்து உணவு மட்டும்தான் உனக்கு ஒரே மருந்து, அது இயற்கை முறையில் உணவை சாப்பிட்டு பழகிக்கிங்க அப்படிங்கிறத அப்படியே ஒரு சாட்டையால் அடித்து புரிய வைக்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் முழுசாக இதை வடிவமைச்சிருந்தாங்க. பிரமாதமாக இருந்ததுங்க. முக்கியமாக ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. உள்ளே பார்த்தது காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் இந்த திருவிழா பிஆர்ஜி ஸ்கூல் நெய்க்காரப்பட்டியில் நடந்தது. நேற்று, அதாவது பிப்ரவரி 11 ஞாயிறு அன்னைக்கு தான் இந்த திருவிழாவை இவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் பார்த்து சுற்றி அடித்து எல்லாத்தையும் பார்த்து முடித்து ரசிச்சுட்டு அப்படியே வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீர்மோர் கொடுத்தாங்க. அதையும் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே அதை தாண்டி வந்தோம்னா கால்நடைகளுக்கான ஒரு மருத்துவ முகாம் அந்த இடத்துல அமைச்சிருந்தாங்க. சில பேர் மாடுகளை கொண்டு வந்து அங்கே காட்டினாங்க. அதை தொடர்ந்து சித்த மருத்துவ ஸ்டால்கள் இருந்தது, நாட்டு மருத்துவ ஸ்டால் இருந்தது. ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வரும்போது ஞானசம்பந்தம் ஐயா வந்துட்டு இருந்தார். அவர்கிட்ட ஒரு அறிமுகமாயிட்டு அவரு கூட நின்று ஒரு 2 மினிட்ஸ் பேசிட்டு நம்ம குடும்பத்தையும் ஐயா கிட்ட அறிமுகப்படுத்தி இந்த மாதிரி நாம் பழனிக்குள்ளே ஒரு சேனல் வச்சுருக்கிறேங்கன்னு சொன்னோடனே அவர் சந்தோஷமாயிட்டார். ஏன்னா அவர் ஒரு சேனல் வச்சுருக்காருங்கிறனால ரொம்ப சந்தோஷம்ப்பா, மதுரை வந்தீங்கன்னா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசின அந்த நிமிடங்கள் மறக்கவே முடியாது. பெருமைக்குரிய ஒரு விஷயம். நாமளும் எல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 2-2:30 மணிக்கு அப்படியே கிளம்பி வெளியே வந்தோம்னா மிகப்பெரிய டிராஃபிக்குங்க, நல்ல கூட்டம். அதனால் மக்கள் வந்த வண்டி வாகனங்கள்லாம் நெரிசல் ஏற்பட்டு பயங்கரமான டிராஃபிக் இருந்தாலும் பள்ளி ஊழியர்கள் வெளியில் நின்று எல்லாம் கிளியர் பண்ணாலும் நம்ம வெளியே பூந்து இங்கே பிஆர்ஜிலேருந்து நெய்க்காரப்பட்டி ரோடு வர்றக்கே 1/2 மணி நேரம் ஆகிப்போச்சு. ஸோ நீங்களும் இந்த திருவிழாவில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டீங்க, எப்படி ஃபீல் பண்ணீங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்களை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக். நன்றி, வணக்கம். நாமளும் போய் எங்கள் காரை தொலாவி எடுக்கணும். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். அந்த பக்கம் நிற்கிதுப்பா காரு.